அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த காணொளி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி மக்காச்சோளம் வந்து விதைச்சிருக்கோம். நம்ம ஆல்ரெடி மக்காச்சோளம் ஊனி ஆல்ரெடி நம்ம மக்காச்சோளம் வந்து நம்ம வீட்டு ஆளுகளே, அதாவது நான், எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா அம்மா எல்லாமே ஊனி அந்த மக்காச்சோளம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது அந்த மக்காச்சோளத்துக்கு என்னென்ன பராமரிப்புலாம் நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம நிறையா வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காத விவசாய பெருமக்கள் வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்த்து பயன்பெறலாம். இப்போ நம்ம எதுக்காண்டி இந்த வீடியோ மேக் பண்ணுறோம்னா, இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம வந்து இப்போ மக்காச்சோளம் வந்து பயிர் பண்ணியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபரான உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம வந்து இப்போ ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம்னா, இப்போ மக்காச்சோளம் வந்து நம்ம என்னென்ன பராமரிப்புலாம் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே எல்லா லிங்கும் தந்திருப்போம். நீங்கள் மக்காச்சோளம் அந்த விதை முதல் அறுவடை, பூச்சிக்கொல்லி மேலாண்மை, உர பயன்பாடு எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேற்படி இந்த மக்காச்சோளத்தில் வந்து இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதோட மேல் பாகம், அதாவது இதை மக்காச்சோளத்தில் வந்து இதைத்தான் ஆண் பாகம்னு சொல்லுவாங்க. இந்த மேலே 4 கருது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தான் ஆண் பாகம்னு சொல்லுவாங்க. இந்த ஆண் பாகம் வந்து வந்துட்டுனாலே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 நாளில் அது பக்கத்தில் உள்ள கருது ஆல்ரெடி, அதாவது கோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க பெண் பாகத்தை. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது வந்து கிட்டத்தட்ட எமர்ஜ் ஆகி வெளில வந்துடும். ஓகே, இந்த இது வந்து எமர்ஜ் ஆகி வெளில வந்துடும். வந்த உடனேயுமே அதுக்கடுத்து இன்னும் ஒரு 10-15 நாளில் கருது வந்து பருக்க ஆரம்பிச்சிடும். அதாவது மில்கிங் ஸ்டேஜ் நல்லா வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம என்ன கேட்க போகிறோன்னா, இப்போ வந்து ஒரு ஏக்கரில் நீங்கள் வந்து இப்போ மக்காச்சோளம் இருக்குது. நமக்கு இப்போ மக்காச்சோளம் இருக்குது. இந்த மக்காச்சோளத்தை வந்து என்ன பண்ணலாம் ஐடியா இருக்குன்னா, இந்த மக்காச்சோளத்தை இப்போ நம்மளே இப்போ வந்து இந்த பட்டத்தில் மக்காச்சோளம் யாருமே போட மாட்டாங்க. போட்டிருந்தாலும் கம்மியாக தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே போட்டு முடிச்சிருப்பாங்க. மக்காச்சோளம் போட்டு முடித்து அவங்களுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். இப்போ நீங்கள் அங்கே பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறது பாருங்கள், அந்த தெரியுதா? இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஹார்வெஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து கரெக்டாக நிற்கி அது வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால நம்ம வந்து தைரியமாக இப்போ மக்காச்சோளத்தை வந்து நம்ம வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம். இப்போ என்ன கேள்வினா, அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபரான உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அது என்ன கேள்வினா, இப்போ மக்காச்சோளம் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து இப்போ இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கான்னா அந்த ஒரு மக்காச்சோளம் இந்த இருக்குல்ல, இந்த ஒரு மக்காச்சோளம் அப்படியே ஃபுல்லாக இந்த ஒரு மக்காச்சோளம் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து எடுப்பாங்க, ஒரு மக்காச்சோளத்தோட விலை வந்து எவ்வளவு? ஒரு மக்காச்சோளத்தோட விலை வந்து எவ்வளவு? அதை வந்து நம்ம என்ன மாதிரி வேல்யூ ஆர்டர் ப்ராடக்டாக மாற்றி சேல்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு வந்து உங்களால் சொல்ல முடியுமா? அது அந்த மாதிரி ஏதாவது கணிப்பு வந்து உங்களால் சொல்ல முடிஞ்சால் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக ஒரு ஏக்கரில் எவ்வளோ மக்காச்சோளம் வந்து இருக்கும், அதாவது ஒரு ஏக்கரில் வந்து எவ்வளோ மக்காச்சோளம் வந்து தரமானதாக இருக்கும். நம்ம வந்து கழிவுகள் இவ்வளோ வச்சுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சொல்கிறேன். இப்போ வாழையெல்லாம் ஒரு ஏக்கருக்கு வந்து 1500 கன்று இருக்கும். அதில் 1500 கன்று போட்டால் 1500 கன்றும் நமக்கு வந்து கோலதல்னா சொல்ல முடியாது. அதாவது வாழைக்காய் கொடுக்குன்னா சொல்ல முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 800 1500 நம்ம போட்டிருந்தோன்னா, 1000 கன்று போட்டிருந்தோன்னா ஒரு 800 வரும். இப்போ 1500லாம் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 1300 அந்த மாதிரி சம்திங் இருக்கும். இப்போ ஒரு 200 கன்று சில இது நோயினால் ஃபால்ட் ஆகலாம், காய் வந்து சிறுத்து இருக்கும், அந்த மாதிரிலாம் சில பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதே மாதிரி இந்த மக்காச்சோளத்தில் வந்து இப்போ நம்ம மக்காச்சோளத்தில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மக்காச்சோளம் அந்த சாப்பிட்ற இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து டைரெக்டாக மக்கள்கிட்ட, அதாவது கன்சூமர்கிட்டே நம்ம சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அப்படி சேல்ஸ் பண்ணால் நமக்கு வந்து என்ன மாதிரி ரேட்டுக்கு உங்கள் ஏரியாவில் இந்த மக்காச்சோளம் கொடுக்குறாங்க, நம்ம சேல்ஸ் பண்ணால் ஒரு மக்காச்சோளம் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு யங்ஸ்டர் ஃபார்மர் தான். நம்ம வந்து இதை வந்து சப்போஸ் இது ஒரு ஐடியா தான் நமக்கு. ஏன் இந்த ஐடியா நமக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா இந்த டைமில் வந்து யாருக்குமே மக்காச்சோளம் கிடையாது. இந்த டைமில் வந்து எல்லாத்துக்குமே ஹார்வெஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்க மக்காச்சோளம். அதனால யாராலையும் மக்காச்சோளம் சேல்ஸ் பண்ண முடியாது.
கொண்டு வருவாங்க, சேல்ஸ்லையும் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மக்காச்சோளம் இருக்கும், ஆனால் மோர் அதிக அளவில் இருக்காது, ரொம்ப குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதனால நம்ம வந்து இதை வந்து இப்போ 1 ஏக்கர் மக்காச்சோளம் போட்டிருக்கு. இதை வந்து இப்போ தரமான மக்காச்சோளமாக நல்ல கருது வந்து கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பெருசாக ஒரு பெரிய லெவலில் ஓகே நல்ல தரமான கருதா நம்ம எத்தனை கருது வந்து சேல்ஸ் பண்ணலாம், நமக்கு சேல்ஸ் பண்ணால் லாபம் இருக்குமா இருக்காதா, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது யோசனைகள் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நானே ஒரு ஸ்கூல் பக்கத்தில் போய் சேல் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு சிட்டி சைடு போய் சேல்ஸ் பண்ணால் ஒரு மக்காச்சோளம் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வந்து நான் வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவல் வந்து நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ விலைக்கு சொல்கிறீங்களோ, ஒரு விவசாயிக்கு இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ ப்ராஃபிட்டில் வந்து அவர் சேல்ஸ் பண்ணால் அவ்வளோ கொஞ்சம் லாபம் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ, அது மோஸ்ட்லி உங்கள் ஏரியாவில் மக்காச்சோளம் வந்து எவ்வளோ விலைக்கு கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், மற்ற விவசாயிகளும் அந்த உங்கள் ஏரியாவில் மக்காச்சோளம் இவ்வளோ கொடுக்குறாங்க, லோக்கலில் நம்ம ஒரு மக்காச்சோளம் வந்து இவ்வளோ விலைக்கு சேல்ஸ் பண்ணால் நமக்கு 1 ஏக்கருக்கு இவ்வளோ லாபம் வரும். ஏன்னா இப்போ விவசாயத்தை பொறுத்தளவுலே நம்ம வந்து வேல்யூ ஆர்டர் ப்ராடக்டாக இப்போ ஒரு வாழைத்தாரே இருக்குன்னா, ஒரு வாழைத்தாரை வந்து நம்ம சிப்ஸ் போட்டு அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணலாம், நமக்கு அதிக லெவலில் லாபம் கிடைக்கும். இதே ஒரு வாழைத்தாராக கொடுத்தீங்கன்னா, இப்போ நாட்டு வாழைக்காய்னா, இப்போ நாட்டு வாழைக்காய் வந்து ஒரு காய் வந்து 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு விற்பாங்க, அது வெளியில். ஆனால் ஃபார்மர்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு வாழைத்தார் வந்து எவ்வளோக்கு வாங்குவாங்கன்னா மொத்தமே 250 ரூபா இல்லைன்னா 400 ரூபா, அதிகபட்சம் ஒரு 400 ரூபா இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 300 ரூபா அந்த ரேட்டில் தான் வாங்குவாங்க. 300 ரூபாயில் கிட்டத்தட்ட எவ்வளோ காய் இருக்கும், ஒரு குறைஞ்சது ஒரு 100 காய்க்கு மேலேயே இருக்கும். இப்போ 100 காய் 5 ரூபாய்க்கு விற்றாலும் 500 ரூபா ஆச்சு, 100 காய்க்கு மேலே தான் இருக்கும். சில நாட்டு வாழைக்காயெல்லாம் 120 காய் அந்த மாதிரிலாம் சம்திங் இருக்கும். ஏன்னா எங்கள் தோட்டத்தில் நாங்கள் வாழை வச்சுருந்தோம், இந்த டைம் தான் வாழை வைக்கல, ஒரு 2 வருஷமாக வாழை வைக்கல, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வாழை வச்சுருந்தோம். அதனால் அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா வாழைத்தாரே நாங்கள் நாட்டு வாழைத்தாரில் 250 ரூபாய்க்கு தான் கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ ஜஸ்ட் ஒரு 50 ரூபா கூடி 300 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னமோ நாட்டு வாழைக்காய் வந்து 6 ரூபாலேருந்து 7 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. சில டைமில் அந்த பொங்கல் டைம்லாம் வந்துச்சுன்னா 9 ரூபா 8 ரூபா, அதுவும் செவ்வாழை பழமெல்லாம் 20 ரூபா 25 ரூபா. ஆனால் விவசாயிட்ட வாங்குறது வந்து கம்மியான விலையில தான் வாங்குறாங்க. அதே மாதிரி தான் இந்த மக்காச்சோளமும் இப்போ கிட்டத்தட்ட இதோட குண்டால் வந்து எவ்வளோ இருக்குன்னா, இதோட குண்டாலோட ரேட்டு வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா, இதோட குவிண்டால் ரேட் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னா 2300 2500க்குள்ளே தான் சம்திங் இருக்குது. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி மக்காச்சோளத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த இதில் வந்து இப்போ அடிக்கையில் நம்ம லைட்டாக எதாவது ஈரப்பதமெல்லாம் இருந்துச்சுன்னா, இப்போ மோஸ்ட்லி எல்லா மண்டிஸ்னால் இந்த மாதிரி மக்காச்சோளத்தை எடுக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த மிஷின் வச்சுருக்காங்க. அதாவது அந்த மக்காச்சோளத்தில் வந்து எவ்வளோ ஹியூமிடிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறது பற்றி, அந்த மக்காச்சோளத்தில் எவ்வளோ ஹியூமிடிட்டி வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு, ஹியூமிடிட்டி மீன்ஸ் ஈரப்பதம், அந்த ஈரப்பதம் வந்து மக்காச்சோளத்தில் எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வந்து அந்த மிஷின் வந்து வச்சுருக்காங்க. அதனால இப்போ மக்காச்சோளத்தில் வந்து அதிகபட்சம் வந்து 12% நினைக்கிறேன், 12லேருந்து 14% வரைக்கும் ஈரப்பதம் வந்து இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம மக்காச்சோளத்தை வந்து அந்த மண்டிஸ் வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. எடுக்கலைன்னா அது வந்து நமக்கு தான் லாஸு. சில விவசாய பெருமக்களுக்கு வந்து அங்கங்கே காய போடுறதுக்கு இடங்கள் இருக்கும், சில சிமெண்ட் தரைகள் இருக்கும், அங்கங்கே ஏதாவது காய போடுவாங்க. ஆனால் சில மோஸ்ட்லி அதிகபட்சம் சொல்கிறேன், எல்லா விவசாய பெருமக்களுக்கும் காய போடுறதுக்கு இடம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. எல்லா விவசாய பெருமக்களும் அந்த ஈரப்பதம் இப்போ 14%, இப்போ ஒரு 16% ஈரப்பதம் இருக்குன்னா ஒரு 100 ரூபா 50 ரூபா கம்மி பண்ணிடுவாங்க. ஒரு 100 ரூபாலாம் கம்மி பண்ணால் என்னாச்சு, இப்போ ஒருத்தர் வந்து 100 மூடை கொண்டு போகிறாரு, ஒருத்தர் வந்து 100 கிலோ கொண்டு போகிறாருன்னா, ஒருத்தர் வந்து ஒரு குண்டாலுக்கு வந்து 100 ரூபா கம்மி பண்ணிடுவாங்க. ஒரு குண்டாலுக்கு வந்து நான் சொன்னோம்ல ரேட்டு 2300லேருந்து 2400 சம்திங் இருக்குன்ட்டு, அது எல்லாமே ஒரு குண்டாலுக்கு தான். ஒரு குண்டாலுக்கு எவ்வளோ ரேட் இருக்குது